வெல்கம் டு செல்வி பாட்டியின் சமையல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டே டூவில் மிளகா பஜ்ஜியும் சட்னி செய்ய போகிறோம். வாங்கம்மா பார்க்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு கடலை மாவு போட்டுக்கலாமா, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோமா, கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கிறோமா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோமா காரத்துக்கு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு. இப்போ மாவு எல்லாத்தையும் கலந்துக்கலாமா, கலந்துட்டு தண்ணி ஊற்றி கரெக்டான அளவுக்கு கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாமா. ஒரு மிளகாவும் பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாமா. பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் போட்டுக்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, உடச்ச கடலை தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாமா. 2 பச்சை மிளகா போட்டுக்கலாமா, உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாமா. சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாமா. பஜ்ஜி ரெடிமா, வாங்கம்மா சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் செல்வி பாட்டியின் சமையல். வாழ்க வளமுடன்.